திருமணத்துல அண்ணாமலை உள்ள போய் அவங்க அவங்க கூட எல்லாம் பேசுனது வந்தது, அண்ணாமலைக்கு கிடைத்த அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவம், அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு டெஃபினெட்லி வயசுல புளிய கரைச்சிருக்கும், சந்தேகமே கிடையாது. அதிமுகல இருக்கிற ஒரு சிலர் விஜய் கூட சேர்றது நல்லதே அப்படின்னு சொல்றது எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. ஒரு சுயமரியாதை இயக்கத்துல வந்த கட்சிக்காரங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்களேங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு. மெகா கூட்டணி அமைஞ்சதா? அமையல. யார் உங்க கூட வந்தாங்க? மன்சூர் அலிகான் வந்தாரு. அவருடைய அந்த கட்சியினுடைய பலம் என்ன, அந்த கட்சியில எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் உங்களுக்கு என்ன ஆக போகுதுங்கிறது அவருக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். பாமகவுக்கு உடனே 10 தொகுதிகளை அலாட் பண்ணிட்டு உடனே அவர் இந்த பக்கம் சேர்த்துக்கிட்டாரு. அங்கேயும் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாருன்னா நான் நினைக்கிறேன். அதுக்கான வாக்கு சதவீதம் ரொம்பவே கம்மியாயிருச்சுன்னு சொல்றது. அதுக்கான காரணம் என்ன இருக்க போகுது? ஏன்னா சிறப்பான ஆட்சி கொடுக்குறாங்க, நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்ல சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 சட்டம் ஒழுங்கு. அண்ணாமலை சொல்லலையா? அதாவது தேமுதிக கூட்டணியில வந்ததுனால அவங்க வந்திருக்குதுன்னு சொன்னா அந்த இடத்தையும் கூட டெபாசிட் இழந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா போயிருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு கூட அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறிதான் சார். நான் சொல்றேன், அவருக்கு 71 வயசாச்சு. 2026 72 வயசு ஆயிடும். அதுக்கு இந்த தேர்தல்ல அவர் வெற்றி பெற்று முதல்வர் ஆகல அப்படின்னா கட்சி காணாம போயிடும், அவருக்கு எதிர்காலம் இல்லாம போயிடும். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? சீமான் கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் மூவ் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா பிஜேபி, ஏடிஎம்கே அண்ட் சீமான் அண்ட் ஸ்மார்ட் கட்சிகள் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய குரூப்பா ஆயிடும். அதுக்கப்புறமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் நம்மோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல தகவல்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஓகே சார், சூப்பர் சூப்பர். இப்ப அரசியல்ல ரொம்பவே சூடு பிடிக்கக்கூடிய விஷயம், ஏன்னா இன்னைக்கு இன்னையில இருந்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல சட்டசபை தேர்தலுக்கான நாட்கள் இருக்கு. ஆனா இப்பவே இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் இப்பவே ஆரம்பிச்சுட்டதா தெரியுது சார். ஏன்னா அதிமுக கூட்டணியில அடுத்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இவ்வளவு நாளா அவங்க ஒரு மாதிரி முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் அத்திக்கடவு அவினாஷி திட்டத்தினுடைய பாராட்டு விழா நடந்தது. அதுல செங்கோட்டையன் போகல. அதுக்கப்புறமா 1 2 3 பேரு பேச ஆரம்பிச்சாங்க. வேலுமணியுடைய மகன் திருமணம் நடந்தது, அதுல அண்ணாமலை போனாரு. அதுக்கப்புறமா தான் இந்த மேட்டர் வெளியில வருது, கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. நேற்றுக்கு தான் முந்தா நாள் தான் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி எங்களுக்கு டிஎம்கே தான் மெயின் எதிரி, கூட்டணி எல்லாம் பத்தி இப்ப கீட்டணி பத்தி எல்லாம் இப்ப கேட்காதீங்க, ஜூன் ஜூலை மாசத்துல நாங்க அதெல்லாம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. அதாவது ஒரு காலத்துல இன்னுமே 2029 வரைக்கும் கூட்டணியே கிடையாது பாஜக கூட அப்படின்னு சொல்லவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த மனமாற்றம் கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் வேண்டி இருந்தது. அந்த கேட்டலிஸ்டாகத்தான் செயல்பட்டாரு செங்கோட்டையன், வேலுமணி அண்ட் சம் அதர் பீப்புள், தங்கமணி, இந்த மாதிரி சில பேரு. ஆனா இப்போ கூட ஏடிஎம்கேல எல்லாருக்குமே அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. எப்படி பாரதிய ஜனதா கட்சியில டிஎம்கே ஆதரவாளர்கள் இருக்காங்களோ, ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி இங்கேயும் சில பேரு தாவேகா கூட போகணும்னு ஆசைப்படுறாங்க, சில பேரு பாஜக கூட போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி மாதிரியானவங்கெல்லாம் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு கூட விரும்ப மாட்டாங்க. ஆனா நீங்க கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கையில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு நீங்க பேசணும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் 35% இருந்த கட்சி இன்னைக்கு 20% மாறி போச்சு. இப்போ நீங்க அவசரப்பட்டு பாஜக கூட கூட்டணி முடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2022லயே உங்களுக்கு அந்த
உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, 40-45% இடங்களுக்கு மட்டுமே வேட்பாளர்களை நிறுத்தி உள்ளாட்சி தேர்தல்ல 5% அவரு மேனேஜ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அதனை தொடர்ந்து உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அதுவும் என்ன பண்ணிட்டாரு, டிஎம்கேக்கு எதிரான கட்சி நாங்க தான், ஃபர்ஸ்ட் பிரதான எதிர்கட்சி நாங்க தான் அப்படிங்கிற அந்த இடத்த அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டு 11.24% வாக்குகள் அவர் வாங்கிட்டாரு தனியா. அதுக்கப்புறமா கூட்டணியோட சேர்ந்து 18% வாங்கிட்டாரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பா மாறிச்சு. அப்போ கூட அவர் வந்து மசியல. அப்ப கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படி. இப்ப கூட இந்த வேலூர் கூட்டத்துல கூட மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய கால்குலேஷன் என்ன, அவர் யார நினைச்சு கணக்கு போடுறாரு அப்படிங்கிறது தெரியல. காங்கிரஸ் கட்சி போறதுக்கு சான்சஸ் இருந்தது. ஆனா விஜய் வருவதற்கு முன்னால விஜய் வந்த பிறகு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா போயிடுது. ஏடிஎம்கே கூடயும் வரலாம் அல்லது விஜய் கட்சி கூடயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. இவர் என்ன பண்ணாரு, விஜய் கட்சி வந்த உடனே விஜய் கட்சியோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முதல்லயே ஃபீலர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்தாரு. அந்த ஃபீலர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரெப்பேடியேட் பண்ணிட்டாங்க. விஜய் கட்சிக்காரங்க உடனுக்குடன் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க அவசியம் இல்லை, எங்களுடைய தலைவரே கூட்டணி வந்து எங்க தலைமையில தான் இருக்கும், எங்க கூட்டணி வந்து இணைபவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது முதல்வர் யார் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதுதான் கூட்டணி, எங்க தலைமையில் கூட்டணி, விஜய் தான் முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ டிஎம்கே விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாஜகவை விட்டு பாமக இந்த பக்கம் வருமா, ஏடிஎம்கே கிட்ட வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த களம் வந்து டோட்டலா ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது இந்த சந்தைங்கிறது ஓப்பன், யாரு எங்க வேணாலும் போயிட்டு சாமான் வாங்கிக்கலாம், எந்த சாமான் வேணாலும் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேனே, கூட்டணியே அமையல அப்படிங்கும் போது நாமக்கல்ல இவர் என்ன சொன்னாரு, 2022 நவம்பர்ல மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு. மெகா கூட்டணி அமைஞ்சதா? அமையல. யார் உங்க கூட வந்தாங்க? மன்சூர் அலிகான் வந்தாரு. அவருடைய அந்த கட்சியுடைய பலம் என்ன, அந்த கட்சியில எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் உங்களுக்கு என்ன ஆக போகுதுங்கிறது அவருக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். அப்போவே நாங்கெல்லாம் சொன்னோம் இது ரொம்ப கேவலமா இருக்கு, இவ்வளவு பெரிய கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பிச்சது, ஜெயலலிதா வளர்த்த கட்சி இந்த லெவலுக்கு இறங்கி வந்துருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. நான் அதை அடிக்கடி தெரிவிச்சிருக்கிறேன். ஆனா இவர் என்ன பண்ணாரு, 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணாரு இவரு அண்ணாமலை, பாமகவை அந்த பக்கம் போக விடல. பாமகவுக்கு உடனே 10 தொகுதிகளை அலாட் பண்ணிட்டு உடனே அவர் இந்த பக்கம் சேர்த்துக்கிட்டாரு. அங்கேயும் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாருன்னா நான் நினைக்கிறேன். அப்புறமா கடைசியில என்னாச்சு உங்களுக்கு தான் தெரியும், விஜயகாந்த் கட்சி வந்து எப்படி கடைசி நிமிஷம் வரைக்கும் அங்க போய் பேசுவாங்க, இங்க போய் பேசுவாங்க, அங்க போய் பேசுவாங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்துட்டு கடைசியில ஏதாவது ஒரு இடத்த ஜாயின் பண்ணிக்குவாங்க. அவங்களும் அந்த பக்கம் போயிடுவாங்களோங்கிற பயத்துல என்னாச்சு, வாங்க நான் உங்களுக்கு வந்து 5 லோக்சபா சீட்டு தரேன் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு ஓரதா சொல்லி அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கிட்டது 3% லாபம். அது இன்னொரு மிகப்பெரிய லாபம் என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் டெபாசிட் போச்சு, 7 இடத்துல டெபாசிட் போச்சு. 12 இடங்கள்ல பாராளுமன்ற தொகுதிகள்ல அவங்க வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். தென்சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் சவுத் எல்லா இடத்துலயுமே. நான் அவங்கள சேர்த்துக்கிட்டதுனால 1-2 இடங்கள்ல மீறி ஒரு 6-7 இடங்கள்ல அவங்களுக்கு டெபாசிட் கிடைச்சது. அதாவது தேமுதிக கூட்டணியில வந்ததுனால அவங்க வந்திருக்குதுன்னு சொன்னா அந்த இடத்தையும் கூட டெபாசிட் இழந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா போயிருக்கும். அந்த கண்டிஷன்ல அவர் இன்னைக்கு கூட இவங்க கூட கூட்டணி வச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா நடக்காத காரியம். ஏன்னு கேட்டா நீங்க வந்து விஜய் அப்படிங்கிறது ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. இது வரைக்கும் ஒரு ஊராட்சி ஒன்றியம் எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கூட அவங்க வந்து நின்னது கிடையாது. அவங்களுக்கு ஏகப்பட்ட கொள்கை குழப்பங்கள் இருக்கு, புரிதலே இல்லை.
அவங்க வந்து கிட்டத்தட்ட டிஎம்கேனுடைய அச்சசலா தான் இருக்கிறாங்க. அதாவது டிஎம்கேனுடைய பிரதிபிம்பமா தான் அவங்க இருக்கிறாங்க. உங்களுடைய எதிரி டிஎம்கே அப்படிங்கும் போது டிஎம்கேனுடைய கட்சி கொள்கைகளையே தன்னுடைய கட்சி கொள்கைகளாக வச்சிருக்கும் விஜய் உங்களுக்கு வந்து எப்படி கூட்டணி தான் அமைய முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, ஆல்ரெடி உங்களை 2 முறையை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதாவது முதல்ல அவர் இந்த அக்டோபர் 27 கட்சி மாநாடு நடத்தி அதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறமா இல்ல நாங்க வந்து ஏடிங்க கூட கூட்டணி வைக்க விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஓப்பனாவே உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2வது முறையை இன்சல்ட் பண்ணிருக்காங்க. இந்த 2வது ஆண்டு விழா கூட்டம் முடிஞ்ச பிறகு திருப்பி அதே தான் சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி 2 ட்ரிப்பும் உங்களை அவமானப்படுத்தின பிறகும் அதிமுகல இருக்கிற ஒரு சிலர் விஜய் கூட சேர்றது நல்லது அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து புரியவே மாட்டேங்கிறது. ஒரு சுயமரியாதை இயக்கத்துல வந்த கட்சிக்காரங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்களேங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் அந்த ஏடிஎம்கேனுடைய தொண்டர்களுடைய மனக்குமுறல், இடைநிலை கடைநிலை தலைவர்களுடைய மனக்குமுறல் வெளியில வர ஆரம்பிச்சது. இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணோம்னு சொன்னா நம்மளுடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கே கூட அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறி தான் சார். நான் சொல்றேன், அவருக்கு 71 வயசாச்சு. 2026 72 வயசு ஆயிடும். அதுக்கு இந்த தேர்தல்ல அவர் வெற்றி பெற்று முதல்வர் ஆகல அப்படின்னா கட்சி காணாம போயிடும், அவருக்கு எதிர்காலம் இல்லாம போயிடும். 2031 அவருக்கு 77 வயசு ஆயிட்டு இருக்கும். அது வந்து ரொம்ப தள்ளாத வயசா போயிடும். அவரால் இப்போ இருக்கிற அளவுக்கு உற்சாகமா வேலை பண்ண முடியாது. மற்ற தலைவர்களையும் அவங்க வந்து அரவணைச்சு எடுத்துட்டு போக முடியாது. அதனால இந்த தேர்தல் டூ ஆர் டை சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் இப்போ ஒரு சின்ன மனமாற்றம். ஓகே, நம்ம ஒரேடியா உடனே போயிட்டு வேலுமணி திருமணத்தை போயிட்டு கட்டி தழுவிக்கலாம் அவசியம் இல்லை. அவருக்கு உண்மையிலேயே அந்த வேலுமணி திருமணத்துல அண்ணாமலை உள்ள போய் அவங்க கூட எல்லாம் பேசினது வந்தது, அண்ணாமலைக்கு கிடைத்த அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவம், அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு டெஃபினெட்லி வயசுல புளிய கரைச்சிருக்கும், சந்தேகமே கிடையாது. என்னடா இந்த அளவுக்கு அவர் இருக்கிறாரே அப்படின்னுட்டு. அண்ணாமலை கூட என்னைக்குமே எடப்பாடி, அதாவது ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி கீழே ஒரு அரசு அமைகிறது அப்படின்னு சொன்னா எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதும் அண்ணாமலை ஒத்துக்குவாரு. ஏடிஎம்கேக்குள்ளேயே கூட எடப்பாடிக்கு எந்த விதமான எதிர்ப்பு கிடையாது சார். அதாவது செங்கோட்டையன் ஆகட்டும், இல்லைன்னா செல்லூர் ராஜு ஆகட்டும், ஜெயக்குமார் ஆகட்டும், யாருமே ஏன் கேபி முன்சாமி, சி சண்முகம் கூட நான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ட்டு சண்டை போட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான். அதனால யார் முதல்வர் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு. அதனால அவருக்கு போட்டி இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். 2வது, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் 2029 தான் அவருக்கு குறியே தவிர 2026 கிடையாது. 3வது, காங்கிரஸ் டிஎம்கேனுடைய எதிர்ப்பு வாக்குகள் எக்கச்சக்கமா ஆகிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்தியா டுடேல ரீசென்ட்லி ஒரு சர்வே போட்டிருந்தாங்க பாருங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 23%, இவங்களுக்கு 20%, பாக்கி 52% டிஎம்கே கூட்டணிக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்களே. அதெல்லாம் நான் நம்பவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு கிரவுண்ட், அதாவது அது வந்து ஏர் கண்டிஷன்டு சேம்பர்ல உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் பார்த்து எழுதின ஒரு ரிப்போர்ட்டை தான் நான் பாக்குறேன். இதை கிரவுண்ட் நிலவரம் பாட்டு மோசமா இருக்கு. டிஎம்கேக்கு கண்ணா பின்னாடி இல்ல, திமுகவுடைய கிரவுண்ட் லெவல் மோசம் வந்து ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கிரவுண்ட் லெவல்ல அதுக்கான வாக்குச்சதவீதம் ரொம்பவே கம்மியாச்சுன்னு சொல்றது, அதுக்கான காரணம் என்ன இருக்க போகுது? ஏன்னா ஐயோ ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்ல சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 சட்டம் ஒழுங்கு. அண்ணாமலை சொல்லலையா, தேவையில்லாம நீங்க அந்த தொகுதி மறுவரைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கு என்ன அவசியம்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து இங்க சட்டம் ஒழுங்கு பத்தி பேச சொல்லுங்க, நாங்கெல்லாம் வர்றோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன்னா இன்னைக்கு நம்பர் 1 சட்டம் ஒழுங்கு மெயின் ப்ராப்ளமா இருக்கு. இல்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, கடன் வாங்கி தான் சம்பளம் கொடுக்க போறீங்கிற நிலைமைக்கு நம்ம தமிழ்நாடு தள்ளப்பட்டு விட்டது. நிர்வாக சீர்கேடு எல்லா துறைகளிலுமே இருக்கு. அதை தவிரவும்
இந்த சீர்கேடு இருக்கு. அது என்னது, நிதித்துறை சீர்கேடு இருக்கு. நிதி நிர்வாகம் டோட்டலி கொலாப்ஸ் ஆகி போச்சு. என்னைக்கு இவங்க திவாலாக போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி மக்களுக்கு கட்டுமான பொருட்களுடைய விலை ஏறி போச்சு, மின் கட்டணம் ஏறி போச்சு, குடிநீர் கட்டணம் ஏறி போச்சு, வீட்டு வசதி வீட்டு வரி ஏறி போச்சு, பத்திரப்பதிவு கட்டணம் ஏறி போச்சு. கூடவே இன்னும் நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா, எப்படி வக்ஃப் போர்டுக்காரங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்களோ உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னுட்டு, அதே மாதிரி இன்னைக்கு உங்க ப்ராப்பர்ட்டிக்கும் எங்க ப்ராப்பர்ட்டிக்கும் அறநிலையத்துறை நோட்டீஸ் கொடுக்குது, இது கோவில் ப்ராப்பர்ட்டிடா அப்படின்னுட்டு. உங்களுடைய வீடை நீங்க திருச்சியில உங்க பெரம்பலூர்ல உங்க வீடை நீங்க விற்க போனீங்கன்னு சொன்னா அங்க உடனே அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட இது நிலம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. உங்க இது ரெஜிஸ்டர் ஆகாது. நீங்க நினைச்சிருக்கீங்க பரவாயில்ல, ஒரு ஒரு பிளாட்டை வித்துட்டு ஒரு 10 லட்சம் கிடைக்கும், அதை வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்களோட வயசானவங்க எல்லாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம், இல்லைன்னா பிள்ளைக்கு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில வேலை இது கிடைச்சிருக்கு, இடம் கிடைச்சிருக்கு, அங்க படிக்கிறதுக்கு செலவு பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. நடக்காது. அந்த அளவுக்கு இங்க படு மோசமா போயிட்டு இருக்கு. அதாவது ஊரார் நிலத்தை எல்லாம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு அவங்க சொல்றாங்கல்ல, அதே மாதிரி ஊரார் நிலத்தை எல்லாம் அறநிலையத்துறையோட நிலம் அப்படின்ட்டு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? வக்ஃப் செய்யறது கரெக்ட் அப்படின்ட்டு அவங்களுடைய செயல்பாட்டை நியாயப்படுத்துவதற்காகத்தான் டிஎம்கே இதை பண்ணிட்டு இருக்கு. பிளஸ் நீங்க கெட் அவுட் மோடி அப்படின்னீங்க, அப்ப உடனே கெட் அவுட் ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சது. வரிகுடா இயக்கம் அப்படின்னு சொன்னீங்க, உடனே அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒரே ஒரு நொடி தான்ப்பா வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வாயை மூடிக்கிட்டீங்க. இப்படி எல்லாம் ஞானசேகரனும் மறைக்கிறீங்க, அந்த சார் யாரு அப்படிங்கறது மறைக்கிறீங்க, அந்த கட்சி கொடி கட்டின கார் யாரோடதுங்கிறது இன்னும் தெரியல. வேங்கை சமாச்சாரத்துல திருப்பி உல்டாவாகி போச்சு. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் கிரிமினல் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆம்ஸ்ட்ராங் வழக்குல என்ன ஆச்சுங்கிறது தெரியல. கள்ளச்சாராயம் காட்சி 68 பேருடைய மரணத்திற்கு காரணமா இருந்தவங்க யார் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது இவங்க ஹிந்தி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி ஹிந்தி திணிக்கிறாங்க, பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன 4 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு பட்ஜெட், 3,10,000 கோடி ரூபாய் பட்ஜெட், 1 லட்சம் கோடி ரூபாய் கடன், 4,10,000 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணிக்கிட்டு அரசு மத்திய அரசு 1000 ரூபாய் கொடுக்கல. அதனால வாத்தியார்களுக்கு பிளாக் போர்ட்ல எழுதுறதுக்கு பலகையில எழுதுறதுக்கு சாக்பீஸ் வாங்க முடியல. கேவலமா இல்ல உங்களுக்குலாம். அதனால்தான் சொல்றேன், இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கிடையவே கிடையாது. இதை அறுவடை செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கறதுதான் அமித்ஷா இஷா மையத்துல போயிருக்கும் போது கேக்குறாரு. அறுவடை செய்யத்தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ யார் அறுவடை செய்வாங்க? நாம தான் அறுவடை செய்ய முடியும். அதுக்கப்புறமா இந்த எதிர்ப்பு வாக்குகள், டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க போறவங்க 2 பேர் இன்னும் இருக்கிறாங்க. சீமான் இருக்கிறாரு, இவர் விஜய் இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, சீமான் கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் மூவ் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா பிஜேபி, ஏடிஎம்கே அண்ட் சீமான் அண்ட் ஸ்மால் கட்சிகள் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய குரூப்பா ஆயிடும். அதுக்கப்புறமா டிஎம்கே தனித்து விடப்படும். அதுக்கப்புறமா வரேன். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு எந்த விதமான சவாலும் இல்ல, போட்டி இல்லை அப்படின்னு சொன்னேன். ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? நான் அப்படியே சேர்ந்துக்கிறேன், எனக்கு உண்மை வேண்டாம், கட்சி ஒன்னா இருக்கணும்னாரு. டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு? நான் 2026 தேர்தல போட்டியே போட மாட்டேன் ஜாமி அப்படின்னாரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இறங்கி வந்துதான் ஆகணும். ஆனா உடனே வந்துட மாட்டாரு. ஏன்னா அவரு ஈகோ இருக்கு அவருக்கு. அவர் முன்னாள் முதல்வர் இல்லையா, உங்களை மாதிரி என்ன மாதிரி கிடையாது, பெரிய போஸ்ட்ல இருந்திருக்கிறாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலம் கனியட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ காலம் கனிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ணாமலை அவருக்கு எந்த விதத்திலையும் ஒரு போட்டியாக இருக்க மாட்டார். அண்ணாமலை ஒரு ராயல் சோல்ஜர், அதாவது ஒரு லாயல் சோல்ஜர் டு பாஜக. பாஜக மேலிடம் என்ன சொல்றாங்களோ நீ கூட்டணி வச்சுக்கோன்னு சொன்னாங்கன்னா கூட்டணி வச்சுக்குவார் அவரு. அதனால்தான் அவர் திருப்பி சொல்றாரு அதெல்லாம் மேலிடம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு ஏடிஎம்கே வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல சமாச்சாரம். இதுதான் டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக இருக்கும். இது கிறிஸ்டலைஸ் ஆயிடும். ஜூன் முதல்ல கிறிஸ்டலைஸ் ஆயிடும், ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா கிறிஸ்டலைஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா களத்துல இறங்கி வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு குரல்கள் இருக்கு, கே பி முனுசாமி, எஸ் வி சண்முகம்,
ஜெயக்குமார் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒண்ணு ஓரங்கட்டப்படுவார்கள் அல்லது அவர்கள் அமைதி செய்யப்படுவார்கள், சமாதானம் செய்யப்படுவார்கள். ஆனா பாருங்க, இந்த 2024 தேர்தல்ல கூட்டணி மட்டும் இருந்துன்னு சொன்னா 15 இடம் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. அதுல வந்து மினிமம் 2 ஏடிஎம்கே எம்பிஸ் அங்க சென்ட்ரல்ல மினிஸ்டரா உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க திங்க் பண்ணி பாருங்க. பவன் கல்யாணுடைய ஒரு மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இவரோட சந்திரபாபு நாயுடோட 2 மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏக்நாத் ஷிண்டேயோட ஒரு மினிஸ்டர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, நிதிஷ்குமாருடைய கட்சியினுடைய எம்பி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய இது. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல இன்னும் முனைப்பா செயல்படல அப்படின்னு சொன்னா நாளைக்கே அவர் கட்சியில இருந்து விரட்டப்படுவார். என்ன அவங்க வந்து சிவி சண்முகம் வந்து மைக்க பிடிக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணார்ல ஜூலை 22 மீட்டிங்ல, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஜூலை 11 ஜூலை 22 மைக்க பிடிங்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொன்னார்ல, பொதுச் செயலாளர் மாத்தினார்ல, அதே மாதிரி மாத்துறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் சொல்லுங்க பார்க்கணும். அதனால்தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல திருப்பமா நான் பாக்குறேன். தேங்க்யூ.